ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குமாரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான வீடியோ. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வீடியோ தான். என்னோட ஆனிவர்சரிக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன், என்ன ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன், அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த இயர் பார்த்திங்கன்னா எங்களோட 11th ஆனிவர்சரி. இந்த ஆனிவர்சரிக்கு டின்னர் பார்த்திங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு திங்ஸ்லாம் வாங்குறதுக்காண்டி நான் சூப்பர் மார்க்கெட் வந்திருந்தேன். இந்த சூப்பர் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ராம் முத்துராம் தேட்டருக்கு கீழே ராம் சூப்பர் மார்க்கெட் தான் இருக்குது. அங்கே தான் வந்திருந்தேன். திருநெல்வேலியில் தான் இருக்குது. என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். என்னோட ஆனிவர்சரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா பசங்க எல்லாத்துக்குமே ஸ்கூல் இருந்து, அதனால் அவங்க ஸ்கூல் போயிடுவாங்க. அப்புறம் ஈவினிங் அவங்க வந்தப்புறம் தான் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் டின்னர் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஆனிவர்சரி பார்த்திங்கன்னா ஜூனில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஜூனில் 1 வீக் 2 டேஸ் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஜூனில் தான் வைக்கணும்னு நினச்சி வைக்கல, ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அமைஞ்சதே ஜூன் தான். அதுவே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான செலிப்ரேஷன் தான் எங்களுக்கு. பாருங்கள், திங்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அதுவும் இல்லாமல் திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன்னு சொல்லி காமிக்கிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்வீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். பை 1 get 1 ஆஃபரில் இருந்துச்சு, அதனால் அது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இண்டியா கேட் பிரியாணி ரைஸ் 1 kg வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், சாண்ட்விச் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு சீஸும் பட்டரும் வாங்கியிருந்தேன். அமுல் பட்டர் தான் வாங்கியிருந்தேன். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஃபஸ்ட்டு இவங்க கண்டிப்பாக விரும்பி கேட்குறது எல்லாருமே நூடுல்ஸ் தான் கேட்பாங்க. அதனால் ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி ஜூஸுக்கு பார்த்திங்கன்னா மேங்கோ டேங் வாங்கியிருந்தேன். இதில் ஃப்ளேவர் நிறையவே இருந்துச்சு. நான் மேங்கோ ஃப்ளேவர் தான் எடுத்திருந்தேன். சூப்பர் மார்க்கெட் போகும்போது வாங்கணும்னு நினச்சி மறந்து வந்த ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மக்கானா, அதுவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் சாஸஸ் நிறைய வாங்கியிருந்தேன். சில்லி சாஸு, டொமேட்டோ கெச்சப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயோனஸும் பார்த்திங்கன்னா கடையிலே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாட் மசாலாவும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாக்லேட் சிரப் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நூடுல்ஸ் மசாலா ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் கேஷ்யூ நட்ஸு, பாயசம் கிரேவி பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புதினா இலை மல்லி இலையும் அன்றைக்கே வாங்கிட்டு வந்துட்டேன் நைட்டே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் இருக்குமோ இல்லையோ தெரியல, பிரியாணிக்கு அப்புறம் அலைஞ்சிட்ருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கே வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு 2 பாக்கெட் ப்ரெட்டு வாங்கியிருந்தேன். கோதுமை ப்ரெட்டு தான் வாங்கியிருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா கோதுமை ப்ரெட்டு அதிகமாக கிடைக்கும், அதனால் நான் இது தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாஸ், இது வந்து பை 1 get 1 ஆஃபரில் தான். டொமேட்டோ கெச்சப் அது வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னீர், அகரகர், அதுக்கப்புறம் மயோனஸ் இன்னும் 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட்டி பாப் 2 வாங்கியிருந்தேன். பசங்க 2 பேருமே யூஸ் பண்ணுவாங்க, அதனால் 2 வாங்கிட்டேன். இந்த திங்ஸ் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே ராம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோம். அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயாச்சு. இந்த இயர் ஆனிவர்சரிக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு லாங் டாப் வாங்கியிருந்தேன். இதே மாடல்லே பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் ஒன்று வாங்கியிருந்தாங்க. இது நாங்கள் எங்கே எடுத்தோம்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் உள்ள ஃப்ளோரா கடையில் தான் எடுத்தோம். டாப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரேட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், அதனால் நான் அங்கே தான் எடுத்தோம். டாப்போட ரேட்டு பார்த்திங்கன்னா 650 rupees தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேண்ட்டும் ஒரு டாப்பும் சேர்ந்தது, இது ஒன்று எடுத்திருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1050. இது பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு, அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த டாப் ஒன்று வாங்கியிருந்தேன், ஒரு செட்டு. இதே பார்த்திங்கன்னா 2-3 கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருந்து, ஏன்னா பசங்களுக்கு இந்த மாதிரி கலரில் தான் ட்ரெஸ் எடுத்துருந்தோம், அதனால் நான் இது வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஆருஷ் குட்டிக்கு எடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னை சில்க்ஸில் தான் எடுத்தோம். இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா 400 அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆருஷ் குட்டிக்கு இன்னொரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். இது 595. இதுவும் நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு எடுத்திருந்தோம். இந்த டிஷர்ட் மட்டும் தான் எடுத்திருந்தோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1000 rupees. இந்த கலரில் தான் எல்லாருக்குமே எடுக்கணும்னு நினச்சிருந்தோம். பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த கலர் அமையலை. இது பார்த்திங்கன்னா பவித்ராக்கு எடுத்திருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 750 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டாப்பில் எனக்கு ஒரு மாடல் எடுத்திருந்தேன், பட் வந்து அது எனக்கு சேரல, அதனால் பார்த்திங்கன்னா அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு தான் நான் அந்த ட்ரெஸ் எடுத்திருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ரோப் நல்லா இருந்துச்சு. இதுக்கு மாதிரி அந்த கொஞ்சமும் நல்லா இருந்துச்சு. இதுவும் லாங் டாப் தான், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி தான் எடுத்துருந்தோம். உள்ளே வந்து டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 600 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 2 பேருக்குமே இதே தான் எடுத்திருந்தோம். பசங்களுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸில் தான் ட்ரெஸ் எடுத்தோம். எல்லா ட்ரெஸ்ஸும் மடித்து தாம்பலத்தில் வச்சாச்சு. இதில் மஞ்சள் வைக்கணும். நாங்கள் புது ட்ரெஸ்ஸில் எப்போவுமே மஞ்சள் வைப்போம். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.